தற்போது திருச்சி வயலூர் முருகன் திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழா தொடங்கியது. இது குறித்து எமது செய்தியாளர் இளவரசன் தரும் கூடுதல் தகவலை தற்போது கேட்கலாம். வணக்கம் இளவரசன், கந்தசஷ்டி விழா தொடங்கியிருக்கலையே, அதை பற்றி விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? கண்டிப்பா சூர்யா, திருப்புகழை உலகிற்கு அளித்த அருணகிரிநாதர் முருகப்பெருமானுக்கு அருள் பாலித்த திருத்தலமான திருச்சி வயலூர் முருகன் கோவில் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் ஒன்றாகும். இந்த கோவிலில் இன்று கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக தொடங்கியுள்ளது. ஐப்பசி மாதத்தில் அமாவாசை அன்று தொடங்கும் இந்த விழா முதல் 7 நாட்கள் கந்தசஷ்டி விழாவாக கடைபிடிக்கிறது. அந்த வகையில் இன்று வயலூர் முருகன் கோவில் இந்த கந்தசஷ்டி விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏராளமான பக்தர்கள் இன்று கோயிலுக்கு வருகிறது சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இன்று தொடங்கும் இந்த விழா வருகிற 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை சமேதராக சஷ்டி மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இதனை முன்னிட்டு லட்சார்ச்சனை விழாவும் நடைபெற்று வருகிறது. அதே சமயத்தில் இன்று சூரிய கிரகணம் நடைபெற உள்ள நிலையில் கோயில் நடைகள் சாத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வயலூர் முருகன் கோவில் இன்று மதியம் 1 மணிக்கு நடை சாத்தப்பட்டு அதற்கு பிறகு பரிகார பூஜைகளுக்கு பிறகு இரவு 7 மணிக்கு நடை திறக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் இந்த சூரிய கிரகணத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களான ஸ்ரீரங்கம் கோயில் இன்று மாலை 4 மணிக்கு நடை சாத்தப்படுகிறது. அதற்கு பிறகு நம்பெருமாளுக்கு திருமஞ்சன மண்டபத்தில் திருமஞ்சனம் நடைபெறுகிறது. ஆகையால் இன்று 4 மணிக்கு மேல் பக்தர்களுக்கு ஸ்ரீரங்கம் கோவில் அனுமதி இல்லை. அதே சமயத்தில் வழக்கம் போல் நாளை காலை தான் ஸ்ரீரங்கம் கோயில் திறக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் இன்னும் பிரசித்தி பெற்ற தமிழகத்தில் உள்ள அம்மன் சன்னதியில் ஒன்றான சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இன்று நடை சாத்தப்படுகிறது. அதன் விவரம் என்னன்னா, இன்று மாலை 3:30 மணிக்கு நடை சாத்தப்பட்டு 7:30 மணி வரை மூடப்படுகிறது. 7:30 மணிக்கு மேல் பக்தர்களுக்கு இன்று இரவு அனுமதி உண்டு. இதே போல பஞ்சபூத ஸ்தலங்களில் திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம், திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் ஆகிய ஆலயங்களிலும் இன்று இரவு 7 மணிக்கு மேல் மீண்டும் பக்தர்கள் வழக்கம் போல் தரிசனம் செய்ய வரலாம் என கூறப்பட்டு வரும் நிலையில் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சூரிய கிரகணத்தை முன்னிட்டு இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சூர்யா, விவரங்களுக்கு நன்றி இளவரசன். தொடர்ந்து இணைப்பிலே இருங்க.